சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே? ஜமீன்தார்கள் சிலர் தங்களுக்கிடையே ஏற்பட்ட போட்டி மனப்பான்மையாலும் உள்ளடி வேலைகளாலும் ஆங்கிலேயர்களுடன் கைகோர்த்தார்கள் என்று விஜயநகரம் விஜயராமராஜுவை பற்றி நீங்கள் சொன்னதன் மூலம் புரிந்து கொண்டேன். நீங்கள் பத்மநாபம் போர் பற்றி சொன்னீர்கள். அதன் விளைவு என்னவாக இருந்தது தாயே? புதிதாக தெரிந்து கொள்ளும் ஆவலில் கேட்டான் அந்த சிறுவன் சிவா. அதை ஒரு பெரிய போர் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அதன் பிறகுதானே விஜயநகரம் விசாகப்பட்டினம் பகுதிகளில் ஆங்கிலேயர்கள் ஜமீன்தாரி வரிமுறையை முறையாக திணித்தார்கள். விஜயநகரின் ஜமீன்தாராக இருந்த விஜயராமராஜு சுற்றிலும் இருந்த மற்ற ஜமீன்தார்களை தோற்கடித்து சிறையில் அடைத்தான். கஞ்சம், விசாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் இருந்த அவர்களின் நிலப்பகுதிகளையும் கைப்பற்றி கொண்டான். அந்த பகுதி மக்கள் மத்தியில் அவன் கடுமையானவனாகவே அறியப்பட்டான். தன் நிலப்பரப்பை விரிவாக்கும் அவன் முயற்சியை தடுக்க எண்ணினார்கள் ஆங்கிலேயர்கள். அதனால் அவனிடம் வரி வசூலை அதிகப்படுத்தினால் அவன் படைகளுக்கு செலவிடும் தொகை குறைந்துவிடும் என்று கணக்கிட்டார்கள். விஜயநகர ஜமீன்தார் 8.5 லட்சம் பேஸ்காக்கள் ஆங்கிலேயருக்கு செலுத்த வேண்டும் என்று அவனுக்கு நெருக்குதல் கொடுத்தார்கள். அவனது படை பலத்தை குறைக்க வேண்டும் என்றார்கள். ஆனால் விஜயராமராஜு தான் எந்த நிலுவைத் தொகையையும் வைக்கவில்லை என்று வாதாடினான். ஆனால் ஆங்கிலேயர்களோ அவன் கைப்பற்றி விரிவாக்கிய பகுதிகளுக்கும் சேர்த்து வரி வசூல் என்றார்கள். அவன் அதற்கு உடன்பட மறுத்தான். விளைவு, மதராஸ் மாகாண ஆளுநர் சார்ல்ஸ் ஓக்லே விஜயநகரத்தை முற்றுகையிட ஆணையிட்டான். விஜயநகரம் பிரிட்டிஷ் படைகளால் சூழப்பட்டது. விஜயராமராஜுவிடம் பிரிட்டிஷார் பேரம் பேசினார்கள். அவனுக்கு மாதம் 1200 ரூபாய் ஓய்வூதியம் தருவதாகவும் அவன் அங்கிருந்து மசூலிப்பட்டினத்துக்கு சென்று விட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார்கள். ஆனால் அவன் அந்த உத்தரவை ஏற்க மறுத்து விஜயநகரத்துக்கும் பீமுனிப்பட்டினத்துக்கும் இடையில் இருந்த பத்மநாபத்துக்கு சென்றான். அவன் மீது ஆங்கிலேயர்கள் போர் தொடுத்தார்கள். 2 மணி நேரத்திற்குள் அந்த போர் முடிவுக்கு வந்துவிட்டது. துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் சின்ன விஜயராமராஜுவின் உடலை துளைத்தன. பிரிட்டிஷ் தரப்பிலோ 13 பேர் மட்டுமே உயிரிழந்தார்கள். விஜயநகரம், விசாகப்பட்டினம் இரண்டும் ஒன்றாக இருந்ததால் பெரும் பகுதி இப்போது ஆங்கிலேயர் வசமானது. விஜயராமராஜுவின் மரணத்துக்கு பின் அவன் மகன் நாராயணபாபு மக்குவா கிராமத்தில் தஞ்சமடைந்தான். கோண்டா டோராக்களும் சர்தார்களும் அவனுக்கு ஆதரவளித்தார்கள். ஆனால் இறுதியில் அவன் ஆங்கிலேயர்களுடன் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய நிலை வந்தது. 5 மில்லியன் பெஸ்காக்களை செலுத்த அவன் ஒப்புக்கொண்டான். விஜயநகரத்தை ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமித்த பின்னர் சிறையில் அடைக்கப்பட்ட ஜமீன்தார்களை அவர்கள் விடுவித்தார்கள். அவர்களின் ஜமீன்தாரி நிலங்களை புதுப்பித்து அவர்களிடமே வரி வசூலித்து தரும் பொறுப்பையும் கொடுத்து ஜமீன்களுக்கான நிரந்தர வரி முறையை அமல்படுத்தினார்கள். அதிலிருந்துதான் ஆந்திரத்தின் கிராமங்கள், மலைவாழ் மக்களின் நிலப்பகுதிகள் வரி வசூல் என்ற காரணத்தை முன்னிட்டே ஆங்கிலேயர் வசம் வந்தன. தங்கள் உரிமைகளும் செல்வ வளமும் மாற்றானிடம் பறிபோவதை உணர்ந்தே அவர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள். இந்த மலைவாழ் மக்களைப் போன்றே விவசாயிகள் ஒரு பெரும் கிளர்ச்சியை செய்தார்கள்.
அது கர்நாடகத்தின் மைசூர் பகுதியில் 1830 மிக பெரியதாக வெடித்தது. அதை மைசூர் கலகம் என்றே தங்கள் ஆவணங்களில் பதிவு செய்து வைத்தார்கள் ஆங்கிலேயர்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.